நிறைய இந்த மெசேஜில் வர அத்தனையும் நம்ம பாட்டாகவே பாடிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம வந்து இயேசுவின் சிலுவை பாடுகள் இதை தான் நம்ம தியானிப்போம். எல்லாருக்குமே தெரியும் அவர் சிலுவையில் மரித்தார், நம்ம பாவங்களுக்காக மரித்தார், நம்மளை நீதிமான்கள் ஆக்கினார் அப்படின்ட்டு. அதனால் நம்ம நிறைய புதுசாக நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். தெரிஞ்சவைகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுலேயும் அது மட்டும் இல்லை, அவங்க பாட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வெஸ்லின் ப்ரோ வந்து சொல்லும்போது அதுலேயும் நிறைய சொல்லிட்டாரு. அதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் பேசுகிறதுக்கு. சரி, ஆனால் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நான் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், என்ன தான் ஸ்லைட்ஸ் போட்டிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் பேசாட்டி அதில் எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. ஸோ அதனால் ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுவாராக. ஓகே, ஆமீன். எத்தனை பேர் வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்து அது வல்லமை உள்ளது. எல்லாம் நிறைய பேர் பிளாக்கில் வந்திருக்கிறீங்க. எதுக்கு பிளாக்கில் வந்திருக்கோன்னு தெரியல. எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அதனால் நான் அப்படி வந்திருக்கேன். ஆனாலும் காலையில் நான் அந்த ட்ரெஸ்ஸு போடுறப்போ என்ன பிளாக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். பிளாக்கு நல்ல கலர் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னாங்க எங்கள் வீட்டில். அதனால் எல்லாரையும் வரவேற்கிறோம். எந்த கலராக இருந்தாலும் சரி, கல்வாரி சிலுவை வந்து நமக்காக எல்லா கிரயத்தையும் செலுத்தி விட்டது, கல்வாரி சிலுவை. ஓகே, சரி. இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே அப்படின்ற இந்த நாளை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளை என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த நாளுக்காக நம்ம துக்கமாக இல்லை, இந்த நாளை கொண்டாடுகிறோம். ஏன்னா இப்படி ஒரு நாள் நடக்கலைன்னா உலகத்தின் அத்தனை நாட்களும் துக்கமாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து அதை நம்ம நினைவு கூறோம். அதனால தான் நான் போட்டிருக்கேன், இது பெரிய வெள்ளி, அது மட்டும் இல்லை, இது இனிய வெள்ளி. இது இன்றைக்கு இனிய வெள்ளியாக இருக்கிறது. ஸோ நம்ம அப்படி தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள். ஏசாயா 53 உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு புக்கு தான் இல்லையா? ஏசாயா 53 நம்ம பார்க்குறோம், அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார் அப்படின்ட்டு. அப்படி தானே இருக்குது. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இப்போ யாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? நம்ம பாடுகள், நம்ம துக்கங்கள். அதனால தான் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாடும் நம்ம துக்கம் அவர்கிட்ட போயிடுச்சு. அவரிடத்தில் இருந்த சந்தோஷம் இன்றைக்கு நம்மகிட்ட வந்திருக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி வந்து ரொம்ப ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணும். இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் கல்வாரி சிலுவையை வந்து நம்ம ஹானர் பண்ணுறதுக்கு அர்த்தம். கல்வாரி சிலுவையை ஹானர் பண்ணணுன்னா நம்ம இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதனால் துக்க முகமாக இல்லை, சந்தோஷமாக இருந்து இந்த செய்தியை கேளுங்க. ஏன்னா கல்வாரி சிலுவையில் அவர் வந்து இட் ஈஸ் ஃபினிஷ்டுன்னு என்னத்துக்கு சொன்னார்? ஏன் என்னத்துக்கு சொன்னார்? ஏன்னா அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் நமக்காக. எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் முடித்து தீர்த்து விட்டார். அதனால் இன்றைக்கு நமக்கு அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அதனால தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இயேசு 7 வார்த்தைகளை சொன்னார் இதில் சிலுவையில் இருக்கிறபோது. நீங்கள் இன்றைக்கி என்ன வார்த்தை வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க? நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? பிரசங்கத்துக்காக தாகமாக இருக்கிறீங்களா? தாகமாக இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. சற்று நேரம் அமைதல் உண்டாயிற்று. அது மாதிரியே இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து யூதர்கள் கூட இந்த வாரத்தை வந்து ஒரு பாஸ்ஓவர் வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்ஓவர் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க பாருங்கள். அது கரெக்டாக கோயின்சைட் ஆகும் இயேசுவின் சிலுவை மரணத்தோடு தான். ஆனாலும் இப்போ கூட அவங்க வந்து இயேசு தான் மேசியான்ட்டு அவங்க இன்னும் நம்ப மாட்டேங்கிறாங்க பாருங்கள். இது வந்து பாஸ் ஓவர் வீக்கு. உங்களுடைய துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு இயேசுவின் நாமத்தில். அது மட்டும் இல்லை, ஓவரும் ஆயிடுச்சு. அதனால தான் பாஸ் ஓவர் வீக் இந்த வீக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி யாருமே டல்லாக இருக்க வேண்டாம், எல்லோரும் வெள்ளாக இருங்க. ஓகே, இது டல்லாக இருக்கிற வேண்டிய நாள் இல்லை. நான் எல்லாம் கொஞ்சம் அப்படி எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் நல்லா முழிச்சு கேட்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு தெரியுமா இயேசு கல்வாரி சிலுவையை சுமந்த போது அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் சுமந்தார் தெரியுமா?
அதாவது சந்தோஷமான மனநிலையில் தான் அவர் சுமந்தார். எபிரேயர் 12 2வது வசனம் நினைக்கிறேன், அது சொல்லுகிறது, இயேசு வந்து கல்வாரி சிலுவையை சுமந்த போது அவர் எப்படி சுமந்தார்னா சந்தோஷ மனநிலை. எபிரேயர் 12 நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். இதுதான் மெசேஜோட டாப்பிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அவமானத்திலிருந்து வெகுமானம். ஓகே, கல்வாரி சிலுவையிலே அவமானம், இயேசு அவமானப்பட்டார் நமக்கு வெகுமானம் கிடைப்பதற்காக. ஓகே, அது மட்டும் இல்லை, சிலுவையிலே அவர் தொங்கினதுனால இது நடந்துச்சு. சிலுவையில் தொங்கின மனிதன் அப்படின்னு. இயேசு வந்து மனுஷன் ப்ளஸ் கடவுள் இல்லையா, அப்படி தானே? சிலுவையில் அவர் மனிதனாய் தொங்கினார், ஏன்னா நம்மளாக தொங்கினார், நாம அவர் தொங்கினார். அப்படி தொங்கினதன் விளைவு தான் இன்றைக்கு அவமானத்திலிருந்து வெகுமானம் அப்படின்ட்டு. சரி, இயேசு சிலுவையில் என்ன மனநிலையில் அதை சுமந்தார் அப்படின்னா, அவர் சந்தோஷ மனநிலையில் அவர் சுமந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சரி, இயேசு இந்த சிலுவையை எருசலேம் வீதியில் சுமந்துட்டு போகிறப்போ கொஞ்சம் பேர் அவரை பார்த்து அழுதாங்க இல்லையா? நிறைய பேர் அவரை பார்த்து அழுதாங்க. அவங்க எல்லாம் அழுகிறப்போ அவர் என்ன சொன்னார்? இன்னும் கொஞ்சம் அழுக 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 அழுக, நோ நோ நோ, கொஞ்சம் எமோஷன் இன்னும் எமோஷன், இன்னும் அழுங்கன்னு சொன்னாரா? அப்படி சொல்லலை. எனக்காக அழாதீர்கள் அப்படின்னு, எனக்காக அழாதீங்க, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் அழுங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொன்னார், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னார் இயேசு. ஸோ சந்தோஷ மனநிலையில் சுமந்தார் அப்படின்னு சொன்னார். சரி, எப்படி அந்த எபிரேயர் 2வது வசனத்தை போடுங்க, நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த இதை யார்கிட்ட மைக்கு கொடுங்களேன், அவங்க வாசிங்களேன். எதர் பாலின் ஆர் கிரேசி, எனிவன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஓகே, அவமானத்தை எண்ணாமல், அவருக்கு அவமானம், ஆனால் அவர் அவமானத்தை எண்ணலை. அவமானத்தை எண்ணாமல், ஏன்னா அவர் அடித்தாங்க, அவர் மேலே துப்புனாங்க, அவர் மேலே முள்முடி சூட்டுனாங்க, எல்லாம் வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, அவமானமாக இருந்துச்சு. எல்லார் மத்தியிலையும் எல்லாருமே வந்து போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், எல்லார் மத்தியிலும் அவமானம் இருந்துச்சு, ஆனால் அவர் வந்து அவமானத்தை எண்ணவே இல்லையா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அப்போ அவமானத்தை அவர் எண்ணவில்லை. அதனால தான் வந்து அவராலேயே சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுது, சந்தோஷ மனநிலையில் அவரால் இருக்க முடிஞ்சது. ரீசன் என்னென்னா, அவருக்கு என்னென்னா, இப்போ என்ன நீங்கள் அடிக்கிறீங்க, இப்போ என்ன நீங்கள் சிலுவையில் அறையிறீங்க, இப்போ என் மேலே துப்புறீங்க, இப்போ என்னை அவமானப்படுத்துகிறீங்க, ஆனால் நான் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து முடித்து எழுந்திருப்பேன், அப்போ எனக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அது மேலே அவர் கவனம் இருந்துச்சான். அதனால் அவர் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டாராம். இன்றைக்கு நம்ம கூட அப்படி தான் வந்து சிலர் வந்து நம்ம சில சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கலாம், சிலர் வந்து உங்கள் மேலே கூட அவச்சொற்களை பேசியிருக்கலாம், சில அவமானங்களை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவமானங்களை பார்க்காதீர்கள், இதற்கு முன்பாக வருகிற வெகுமானங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இது அதை காட்டிலும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசுக்கு எப்படி, இயேசு வந்து கடைசியில் அவருக்கு என்ன கிடைச்சது? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் எப்பொழுது வீற்றிருக்கிறார். அப்போ சிலுவை சிங்காசனமாய் மாறினது. அப்படித்தான் வந்து இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஒருவேளை சிலுவை மாதிரி இருக்கலாம், அப்படியே உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், சிலர் சொற்களை உங்கள் மேலே பேசியிருக்கலாம், சிலர் வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இதெல்லாமே வந்து இந்த அவமானங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வெகுமானமாய் மாறப்போகிறது இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புனா நிறைய ஆமீன் வரும் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா வந்து நீங்கள் அதை நம்பிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாம் சொல்லுங்க, இந்த பாடு கொஞ்ச நேரம் தான், ஆனால் சிங்காசனம் எனக்கு நித்தியமாய் உண்டு. அதுதான் சிலுவையின் செய்தியாக இருக்குது. சிலுவையில் அவமானத்திலிருந்து வெகுமானத்தை அவர் நமக்கு, வெகுமானம்னா தெரியும்ல, நிறைய இது ரொம்ப ஹை தமிழ் வேர்டு, கிஃப்ட். இட் இஸ் அ கிஃப்ட். அது அவமானமே அப்படியே கிஃப்டாக மாறிடுச்சு இங்கே இயேசுவின் நாமத்தில். ஓகே, இன்றைக்கி எந்த சேலஞ்சிங் சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த மனநிலையை வைத்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், இது அவர் சந்தித்தார். அடுத்த வசனம் என்ன தெரியுமா? ஆகையால்
நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா அவர் எப்படி சகித்தாரு, அவர் எப்படி சிலுவையை சகித்தாரு, அவர் நினச்சிருந்தாரு. ஓகே, இப்போ என்ன நீங்கள் அடிக்கிறீங்க, துப்புறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு நாள் அதாவது நான் இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன், மகிமையாக எழுந்திருக்க போகிறேன். என் மேலே நீங்கள் இப்போ க்ரௌன் ஆஃப் தார்ன்ஸ் வச்சீங்க, அதாவது முள்முடி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் எழுந்திருக்க போகிறேன். அப்பொழுது பிதா எனக்கு க்ரௌன் ஆஃப் க்ளோரியை கொடுப்பாரு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன் உங்ககிட்ட, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் முள்முடி சூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான், க்ரௌன் ஆஃப் தார்ன்ஸில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வரப்போகிறது க்ரௌன் ஆஃப் க்ளோரி. இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடேல நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மகிமையின் கிரீடமும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஸோ இப்படி இந்த மாதிரி அவமானங்கள்லாம் வெகுமானமாக மாறும் அப்படின்னா அது எதனால் மாறிச்சு, எதனால் மாறப்போகிறது, அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியாக இருக்கிறது. சரி சரி, நீ எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய சிலுவை சிங்காசனமாய் மாறும். ஓகே, அதனால் உங்கள் வாழ்க்கையில் யாரோ எப்பயோ பேசின வார்த்தைகள், யாரோ உங்களை தாழ்வாக பேசியிருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அது உங்கள் சிலுவையாக இருக்கலாம். ஆனால் அந்த சிலுவையெல்லாம் சிங்காசனமாய் மாறப்போகிறது. ஆமென். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய மெயின் வார்த்தைகள், அதாவது இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தைகள் இந்த இந்த மனநிலையோடு நம்ம இப்போ உள்ளே போகிறோம். தியானிக்க போகிற வார்த்தைகள் மத்திய 27வது அதிகாரத்தில் இருக்குது. ஒருத்தர் அதை எடுத்து வச்சுக்கோங்க. மத்திய 27 31 நம்ம பார்க்க போகிறோம், 44 வரைக்கும். அப்புறம் இன்னொருத்தர் யோவான் 19 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சரி. ஏன்னா அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம சில வசனங்கள் நம்ம அப்படி பார்ப்போம். ஓகே, சிலுவையிலே தொங்கின மனிதன் சொன்னேன். ஃபஸ்ட்டு சிலுவையிலே தொங்கின மனிதன். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி தொங்கினார், நம்மளாவே தொங்கினார். அது மட்டும் இல்லை, அவர் சிலுவையில் தொங்கின ராஜாவாக இருக்கிறார். இஸ் அ கிங். அவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர் யூதருக்கு மட்டும் ராஜா இல்லை, நமக்கும் ராஜாவாக இருக்கிறார். ஸோ சிலுவையிலே தொங்கின ராஜா அப்படின்னு பார்க்கப்போ, போன வாரம் நம்ம பார்த்தோம், வெஸ்லின் ப்ரோ சொன்னாங்க, என்ன தலைப்பு தெரியும், என்ன தலைப்பு அதில் ஒன்று வரும், அவர்கள் தவறவிட்ட ராஜா. ஓகேயா, எருசலேம் ஜனங்கள் தவறவிட்ட ஒரு ராஜா. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், சிலுவையில் தொங்கின ராஜா. ஓகே, இவர் ராஜா மட்டும் இல்லை அப்படின்றத நம்ம அடுத்து இன்னும் வரப்போகுது நான் சொல்ல போகிறேன். அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்ட்டு. சிலுவையில் அவர் மனுஷனாக இருந்தார், சிலுவையில் அவர் ராஜாவாக கூட அவர் தொங்கினார். அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் சில வசனங்கள் அதில் வரப்போது இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படின்ற ஒரு கேரக்டரு, அது கூட இந்த மத்திய 27 வரும். அதை நான் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிரதர் கான்ராட் அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் அவர் யார், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நான் பேச போகிறதில்ல. ஆனால் அவர் சிலுவையில் என்னத்தை பார்த்தாரு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஸோ ஓகே, சரி. இன்னைக்கு நல்ல சத்தமாக ஒருத்தர் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. இதில் வரும். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அடுத்து போயிட்டு கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி
தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே இரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தான் இரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். சரி, ஓகே. சிலுவையில் தொங்கின ராஜா அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக ராஜாக்கள் வந்து சிலுவையில் தொங்க மாட்டாங்க. ஏன்னா ராஜாக்களுக்காக நிறைய பேர் வந்து போய் யுத்தம் பண்ணி அவங்க தான் சாவாங்கல்ல தவிர, ராஜாக்கள் ஜாலியாக அரண்மனையில் தூங்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அப்படி தான் பொதுவாக. ஆனால் இந்த ராஜா இருக்கிறாரு, இவர் நமக்காக சிலுவையில் தொங்கினார். ஓகே, சரி. இப்போ இந்த பகுதியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, சிலுவையை எப்படி மக்கள் பார்த்தார்கள், அதாவது சிலுவையை வந்து எப்படி வியூ பண்ணாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜனங்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ ரோம சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. அதனால் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ரோமர்கள் அவங்க தான் வந்து அன்றைக்கு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரோமர்கள் வல்லரசாக இருந்தார்கள். இன்னொன்று யூதர்கள், அந்த ரோம அரசாட்சியின் கீழே இருந்தாங்க யூதர்கள். இந்த யூதர்கள் வந்து இவங்க புறஜாதிகள்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. அதாவது இவங்க ஒரு தனி குரூப்பு இந்த யூதர்கள். அதுக்கப்புறம் முதல் நூற்றாண்டில் இன்னொரு குரூப் வந்துச்சு, அதான் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு குரூப் வந்துச்சு. சரி, இப்போ இந்த ரோமர்கள் இருக்காங்கல்ல, இவங்க சிலுவையை வந்து எப்படி தெரியுமா பார்த்தாங்க? சிலுவையை வந்து இவங்களோட கண்ணோட்டத்தில் சிலுவை என்பது ஒரு அருவருக்கத்தக்க ஒன்று அப்படின்னு எண்ணினார்கள் ரோமர்கள். சிலுவை வந்து ஒரு இழிவான ஒன்று, அதில் வந்து எவனையும் பிடிச்சி தொங்க விடக்கூடாது அப்படின்றது தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலுவை வந்து அவ்வளோ வெறுத்தார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு ரோம பிரஜையை வந்து சிலுவையில் அவ்வளோ ஈஸியாக அறைய மாட்டாங்க, அறையக்கூடாது. அவங்களுக்கு வந்து சிலுவை என்பது கண்ணால் கூட காணக்கூடாத, காதால் கூட கேட்கக்கூடாத, அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயலாக இருந்தது சிலுவையில் அடிக்கிறது. ஏன்னா சும்மா ஈஸியாக பிடிச்சிட்டு ஒரு ரோம பிரஜையை வந்து சிலுவையில் போய் அடிக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக வந்து அடிக்க முடியாது, அடிக்கக்கூடாது. ஈவன் ஒரு வாரனால அடிக்கலன்னா கூட, ஒரு தப்பு பண்ணியிருக்கான் ஒரு ரோம பிரஜை, அவனை வாரனால அடிக்கணும்னா கூட கோர்ட்டில் போய் விசாரித்து அவன் மேலே இத்தனை அடிகள் அடிக்கலான்னு சொன்னாதான், அப்படி ஒரு கமாண்ட்மெண்ட் வந்தால் தான் அவன் மேலே கையை வைக்கணும். அப்படிப்பட்டவர்கள் சிலுவையில் ஒரு மனுஷனை தொங்க போடுறது, அதாவது ரோம பிரஜைகள் அப்படி இருப்பதற்கு அவங்க அனுமதிக்கவே இல்லை. சிலுவை வந்து அப்படிப்பட்ட ஒரு வெறுக்கத்தக்க ஒரு சின்னமாய் அவர்கள் பார்த்தார்கள். அதனால் ரோமர்கள் வந்து அப்படி சிலுவையை பார்த்தார்கள். ஏன்னா சிலுவை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலுவை வந்து ரோமர்களுக்கு கிடையாது, இது வந்து வேற பீப்புளு, வேற மக்கள், அதுவும் வந்து எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து அரசாங்கத்துக்கு விரோதமாய் ஏதாவது செய்தால் அப்போ தான் வந்து அவங்க சிலுவையில் அறைவார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இழிவான ஒன்று, இது அருவருக்கத்தக்க ஒன்று, அப்படி தான் அவங்க நினச்சாங்க. சரி, அடுத்து யார்? யூதர்கள். இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்களும் அப்படி தான் நினச்சாங்க. எப்படி? சிலுவை வந்து அருவருக்கத்தக்க ஒன்று அப்படின்னு மட்டும் நினைக்கல, சிலுவை வந்து ஒரு சாபமான ஒன்றுன்னு நினச்சாங்க. அவங்க ஏன் அப்படி நினச்சாங்க? ஏன்னா உபாகமத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தின் அடிப்படையில் அப்படி நினச்சாங்க. என்ன வசனம்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதி இருக்கிறதுனால அவங்க அப்படி நினச்சாங்க. அதாவது
இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவங்க இது எகிப்துலேருந்து வராங்க. எகிப்துலேருந்து வந்து கானானுக்குள்ளே போகணும். கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசி ஸ்டெப்பு அடுத்து அதுதான், அதுக்குள்ளே தான் நுழையணும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு மோசே கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் டியூட்ரானமி. அதுதான் வந்து உபாகமம். அந்த உபாகமத்தில் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான், அவனை வந்து நீங்கள் எல்லாம் டிசைட் பண்ணுறீங்க, இவனை மரத்தில் தூக்கி கொல்லணும், அதாவது மாட்டணும், மரத்தில் தூக்கி கொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை டிசைட் பண்ணி ஒருத்தனை மரத்தில் தூக்கி போட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாடியை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாரு. ஏன் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த பாடி வந்து அன்னைக்கு நைட்டுக்குள்ளே எடுத்துடணும், சாயங்காலத்திலே அந்த பாடியை எடுத்துடணும். ஏன் எடுத்துடணும்? ஏன்னா அது வந்து சபிக்கப்பட்டவன். அதாவது மரத்தில் நீங்கள் தூக்கி கொலை செஞ்சீங்கன்னா அவன் தேவனாலே கூட அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அந்த சபிக்கப்பட்டவனுடைய அந்த பாடி, அந்த பிரேதம் நைட்டு முழுசும் தொங்கக்கூடாது. அப்படி தொங்கினா அவன் மேலே இருக்கிற சாபம் உங்களுடைய இந்த ஊருக்கே வந்துடும். அதாவது உங்கள் இடத்துக்கே அது உங்களை எல்லாமே தொற்றிக்கொள்ளும். அதனால் அவனுடைய பாடியை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருட்டுறதுக்கு முன்னாடி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருப்பாரு. இது வந்து உபாகமம் 21 வருகிறது. மரத்தில் தூக்கப்பட்டு ஒருவன் மரித்தால் நீங்கள் வந்து இப்படி தான் வந்து அவனை இது பண்ணணும். ஏன்னா இப்போ நமக்கு விளங்குது ஏன் வந்து இயேசுவை வந்து சிட்டியை விட்டு கொல்கதான்ற பிளேஸில் போய் அரைஞ்சாங்க அப்படின்ட்டு. இப்போ விளங்குதா? ஏன் விளங்குதுன்னா, ஏன்னா சிட்டிக்குள்ளே அவரை வந்து அந்த மரத்திலே தூக்கி, அதாவது சிலுவையில் வந்து அவர் அரைஞ்சாங்கன்னா அவர் சபிக்கப்பட்டவர்னு அர்த்தம். அப்படின்னா அவர் மேலே இருக்கிற சாபம் அந்த ஊருக்குள்ளே வந்துடும். அதனால தான் அவரை அங்கே போய் தள்ளி அரைகிறாங்க. அது ஏன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணணும், இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போது சிலுவை அவங்க எப்படி நினச்சாங்க? சாபத்தின் சின்னமாய் அவங்க நினச்சாங்க. அதனால தான் வந்து இயேசு மரித்த பிறகு இந்த லூக்காவில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் வந்து இயேசுவின் உடல்களை கேட்பான். ஞாபகம் இருக்கா? ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பேர் என்ன? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அப்படின்றவன் வந்து அவர் மரித்த பிறகு அன்னைக்கு சாயங்காலமே வந்து கேட்குறான். ஏன்னா நைட்டுக்குள்ளே வந்து அந்த பாடியை புதைக்கணும். அந்த ரூல் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதனால் வந்து அப்படி கேட்குறான். கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து புதுசாக ஒரு கலரை வெட்டி வச்சுருக்கிறான் பாருங்கள். எல்லாம் பிராண்ட் நியூ இயேசுவுக்கு பாருங்க. அப்போது புதுசாக வெட்டியிருக்கான், அதுக்குள்ளே தான் போய் வைக்கணும். ஏன் வைக்கணும்னா அந்த அவங்க எண்ணினார்கள், அந்த சாபம் நம்ம ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, நம்ம தலைமுறைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அவர்கள் எண்ணினார்கள். அதனால தான் சிலுவை ஒரு சாபத்தின் சின்னமாய், ஒரு இழிவான அருவருக்கத்தக்க சின்னமாய் அவர்களுக்கும் காணப்பட்டது. யாருக்கு? யூதர்களுக்கும். அதுக்கப்புறம் 1 நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள்னு ஒரு குரூப் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இயேசு சிலுவையில் இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அந்த சுவிசேஷம் எல்லாம் பரவுது. அந்த சுவிசேஷம் பரவி அதையெல்லாம் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்தவ குரூப் இருக்கு இல்லையா, அவங்க சிலுவை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அவங்க சிலுவையை மேன்மையாக எண்ணினார்கள். ஏன் மேன்மையாக எண்ணினார்கள்னா, இப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் தான் என் பாவங்கள், என் சாபங்கள் எல்லாத்தையும் என் இயேசு அதை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் என்று நம்பினார்கள். அதனால் அவங்க சிலுவையை அவ்வளவு மேன்மையாக பார்த்தார்கள். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து முடித்ததுக்கு பிறகு என்ன, அந்த 1 நூற்றாண்டிலே என்ன நடந்துச்சு? பேதுரு வந்து அதான் நம்ம போன வாரம்லாம் பார்த்தோம், பேதுரு வந்து மறுதளித்தார் இல்லையா? இயேசுவையே மறுதளித்த பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் வந்து இரட்சகராக ஏற்படுத்தினார் அப்படின்ட்டு வருது. 22:29 அவர்கள் நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவே அப்படின்ட்டு வெட்கமில்லாமல் அவர்கள் வந்து அதை பிரசங்கிக்கிறார்கள். அதாவது நீங்கள் அவரை வந்து சிலுவையில் வந்து மரத்தில் தூக்கி கொலை செய்திருக்காங்க. அவர் சொல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கி ஒருத்தனை கொலை செஞ்சால் அது சாபம்
இல்லையா? ஆனால் இவர் தைரியமாக சொல்கிறாரு, ஆமாம் சாபமாக தான் இருந்தார் அவர், ஏன்னா உங்கள் சாபம்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு, அதனால் மரத்தில் தூக்கி கொலை செய்திருங்க, வெட்கம் இல்லாமல் அது அத்தனையும் வந்து சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்போஸ்தலர்லேயே வந்து பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாருமே வந்து சிலுவையை அவ்வளவு மேன்மையாக அவங்க எண்ணினார்கள். ஏன்னா சிலுவை வந்து அப்பேற்பட்ட ஒரு சின்னமாய் மாறிவிட்டது பாருங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அதை அந்த அந்த சரீரத்தையே வந்து சீக்கிரத்தில் உடனே அடக்கம் பண்ணிடணும், ஏன்னா அந்த சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவர் மரித்தால், அப்படி ஒருத்தர் மரித்தா என்ன உடனே டிஸ்போஸ் பண்ணுறாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம பாருங்கள், கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து கல்லறையே கட்டலைன்னா கூட பாருங்கள், ஒரு சிலுவையை போய் வச்சுட்டு வந்துடுவோம் இல்லையா? சிலுவையை போய் வச்சுட்டோம். ஏன்னா சிலுவையை நாம் அப்படி பார்க்கிறோம். ஏன்னா சிலுவை தான் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு என்று நம்ம பார்த்தோம். கலாத்தியரில் கூட பவுல் எழுதுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி. எங்கே எழுதியிருக்கு? இந்த உபாகமத்தில் இங்கே எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி, தட் மீன்ஸ் என்ன ஆகுதுன்னா, அவரை விசுவாசிச்சிட்டிங்கன்னா அவர் சாபத்தை எல்லாமே அவர் எடுத்துக்கிட்டாரு, சாபத்துக்கு நீங்களாக்கிட்டீங்க. நீங்களாக்கிட்டு அப்புறம் ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி இருக்குது. சாபத்துக்கு நீங்கள் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஒன்று எல்லாமே ஆசீர்வாதம் தான் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. அப்போ உபாகமம் 28 நிறைய சாபங்கள் லிஸ்ட் இருக்குது, ஆசீர்வாதங்கள் லிஸ்ட் இருக்குது. அப்போ வந்து சாபம் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிட்டாராம். அப்போ மீதி இருக்கிறது என்னது? அதுதான் நமக்கு. ஓகே, அதுதான் வந்து அப்படித்தான் வந்து சிலுவை அவங்க அப்படி தான் பார்த்தார்கள். அதாவது 1 பேதுரு 2:24, அப்போஸ்தலர் 10:29 எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிலுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவை குறித்து மட்டுமே நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்றார். எப்படி மாறிடுச்சு பாருங்கள் சிலுவை. எப்படி இருந்த சிலுவை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு பாருங்கள். நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, சிலுவையின் உபதேசம் அதுதான் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில் த சென்ட்ராலிட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் த மெசேஜ் ஆஃப் த கிராஸ் இல்லையா? சிலுவையின் உபதேசம் தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் மையப்பகுதியாக இருக்கிறது. எல்லாமே அதை சுற்றி தான். சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. ஓகே, அப்படி இருந்த சிலுவை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஏன்னா இயேசு தொங்கினதுனால, அப்பேற்பட்ட ஒரு ராஜா அந்த சிலுவையில் தொங்கினதுனால, அந்த சிலுவை சாபமாக இருந்த சிலுவை, வெறுக்கத்தக்க சிலுவை, இழிவான சிலுவை இன்றைக்கு வந்து நமக்கு மேன்மையாய் அது மாறிவிட்டது. ஸோ சபிக்கப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க பெருமைக்குரிய விஷயமாய் எண்ணுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஏன்னா கல்வாரி சிலுவை, அது இயேசு தொங்கின சிலுவை, அதனால தான் அது அப்படி மாறிச்சு. ஸோ அவர் இந்த விதத்தில் இப்படி தொங்கி இருக்கிறாருன்னா, நம்ம இன்றைக்கு அவர் அப்படி இழிவான விதத்தில் அவர் அப்படி தொங்கி இருக்கிறாருன்னா, இன்றைக்கு நம்மளை உயர்வான விதத்தில் நாம் இருப்பதற்காகத்தான் அவர் அப்படி தொங்கினார். ஓகேயா? சரி, இப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஆகவே சிலுவை என்பது நமக்கு வந்து crown of thorns கிடையாது, இட் இஸ் அ crown of glory for us. ஓகேயா? சரி, இப்போ இந்த சிலுவையை நம்ம பார்த்தோம். இப்போ மத்தேயு 27வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். மத்தேயு 27வது அதிகாரம் அதே வசனங்களை வாசிக்க போகிறோம். 20 மத்தேயு 27. சரி, 30 நீங்கள் யாராவது நீங்கள் வாசிங்க. 32வது வசனம், 31லேருந்து வாசிங்க திரும்ப. அதே அவரை பரியாச பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அடுத்து போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சரி, போதும். ஓகே, இதை நம்ம பார்த்தோம். இயேசு வந்து சிலுவையை சுமந்துக்கிட்டு போகிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் கைது பண்ணப்படுகிறார். அப்புறம் இந்த ட்ரையல் நடக்குது, கோர்ட்டில் ட்ரையல் நடக்குது. ட்ரையல் நடந்து முடிஞ்சு அவர் அடிக்கிறாங்க, அப்புறம் அவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, துப்புறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சிலுவையை அவர் மேலே ஏற்றுறாங்க. சிலுவையை வந்து அவர் சுமந்து கொண்டு போகிறார். சுமந்துட்டு போகிறப்போ ரொம்ப தள்ளாடிட்டார். ஏன்னா
சரீரம் எல்லாத்தையும் அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரால் நிற்க முடியல. அப்போது அப்படி போகும்போது உங்களுக்கு தெரியும், அப்போ தான் வந்து இந்த மனுஷன் ஒருத்தனை பார்க்குறாங்க. யார்? சிரேனே ஊரானாகிய சீமோன். இதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. நான் ஜஸ்ட்டு பாசிங் ரிமார்க் மாதிரி சொல்லிட்டு போகிறேன். இந்த சீமோனை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த சீமோன் எப்படிப்பட்டவராய் மாறினார் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை இவனை பிடிச்சி போயிட்டு இருக்கிறப்போ இவனை கூப்பிட்டு இந்த சிலுவையை நீ சுமந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம்? பலவந்தம் ரெக்வஸ்ட் பண்ணல, என்ன பண்ணாங்க? பலவந்தம் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ரோமர்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ஹேபிட். இது எப்படி ஹேபிட்னா, அதாவது ஒரு ரோம போர்ச்சுகனோ இல்லை ரோம பிரஜையோ வந்து ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட வந்து பேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வாட்டச்சாட்டமாக ஒரு யூதன் ஒருத்தன் போய்கிட்டு இருந்தானா அவனை பிடிச்சி கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ரோமர்களுக்கு இவங்க அடிமையாக இருந்தாங்க. திடீர்னு கூப்பிட்டீங்க, வா இந்த என் பேக்கை நீ சுமந்துட்டு போ அப்படின்ட்டு, சுமந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான் இயேசு வந்து அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனால் நீ 2 மைல் தூரம் நட அப்படின்றாரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம். எப்படின்னா, நீங்களாம் எங்களுக்கு அடிமை தானே, நான் சொன்னால் நீ கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன பண்ண, இந்த தூக்கு என்னோட அந்த வெயிட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு. அப்போ 1 மைல் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அவனே என்ன சொல்லுவான்? சரி இதை வச்சுட்டு போ, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து இவன் இல்லை சார், நான் இன்னும் ஒரு மைல் கூட நான் வந்து தூக்கிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. சொன்னான்னா அது இவனுக்கு இன்சல்ட்டு. அப்போது அந்த ரோமர்களுக்கு அது இன்சல்ட்டு. ஏன்னா நான் உன்னை 1 மைல் தூரம் தானே வர சொன்னேன், நீ 2 மைல் தூரம் வரையே அப்படின்ட்டு. அதாவது நீ வந்து நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் நீ இப்படிப்பட்டவனாக இருக்கிறியா? அதனால தான் ஏசு அப்படி சொல்கிறாரு, 1 மைல் தூரம் வந்தால் நீ 2 மைல் தூரம் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. அதாவது அப்படி தான் பலவந்தம் பண்ணுவார்கள். அதாவது அந்த இது சிலுவையை சுமந்துட்டு போக பலவந்தம் பண்ண மாதிரி அவங்களுக்குரிய ஒரு பழக்கம். அது ஹேபிட்டு. அந்த ஹேபிட்டில் தான் வந்து இவன் நடந்து போயிட்டுருக்கான். இவனை பிடிச்சி கூப்பிட்டு நீயும் வந்து இதை நீ இதை சுமந்துட்டு வா அப்படின்ட்டு. அப்போ அவன் அதை சுமந்துட்டு வரான். சுமந்து கொண்டு வரும்போதே வந்து எதுக்கு இவரை வந்து, அதாவது அவன் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கான். அதையும் பார்த்தீங்க உங்களுக்கு. எங்கேருந்து வந்தான்? சரி, அது எங்கே இருக்குது? அந்த மெசேஜ் எப்படி ஞாபகம் இருக்குன்னு பார்க்குறேன். என்ன ஆஃப்ரிக்கா? நார்த் ஆஃப்ரிக்கா. கரெக்ட், நார்த் ஆஃப்ரிக்கா, லிபியான்னு ஒரு இடம். ஓகேயா, சரி. அங்கேருந்து தான் வரான். ஸோ தட் மீன்ஸ் அவன் ஒரு யூதன். ஓகே, அவன் ஒரு யூதன், ஆனால் வெளியூரில் உள்ள ஒரு யூதன். அப்படி வரும்போது தான் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு தான் இவன் சிலுவையை வந்து சுமந்துக்கிட்டு வரான். யார் இவர், எதுக்கு நம்ம இவர் சிலுவையை சுமந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அவனுக்குள்ளாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு வந்து தள்ளாடிக்கிட்டு வராரு. வந்துட்டு கடைசியில் வந்து இந்த கொல்கத்தாக்கு வராங்க. வரும்போது அவன் சிலுவையை சரி வச்சிருன்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவன் வச்சுட்டு அவன் அந்த இடத்தை விட்டு அவன் போகவில்லை அப்படின்ட்டு அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. வில்லியம் பாக்லேன்ட்டு ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் ஸ்காலர் இருக்கார். அவர் வந்து இதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவன் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்து அந்த இடத்தை விட்டு அவன் போகலை அப்படின்றாரு. அவன் இடத்தை விட்டு போகாமல் அவன் வந்து சிலுவையை பார்த்துருக்குறான். இயேசு சிலுவையில் அறையப்படுறதை பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்குள்ளாக ஏதோ நடந்திருக்குது. அவனுடைய உள்ளத்தில் சம்திங் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், அவன் என்ன பார்த்துருப்பான் அப்படின்றது தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் இந்த வசனம் முழுவதிலும் அதான் இருக்குது. அவன் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பார்த்துருப்பான். ஏன்னா அவன் ஒரு யூதன் இல்லையா? அவன் ஒரு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவன் ஒரு யூதனாக இருக்கிற ஒருத்தன் எப்படி யூதனாக இருக்கிற ஒரு மனுஷனை வந்து இவங்க இப்படி சிலுவையில் அடிக்கிறாங்களே, இவர் தப்பு பண்ணாரா பண்ணலையா எதுவுமே தெரியாது ஆனால் இவன் சிலுவையில் சுமந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவர் பார்த்தா இவர் தப்பு பண்ணின மாதிரி தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. அப்போது சிலுவையை வச்சுட்டு இவங்க எல்லாம் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு அவன் இருக்கும்போது அவனுக்குள்ளாக
ஏதோ பண்ணுது, என்னதுன்னு தெரியல அவனுக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர் யார், இவரை ஏன் வந்து சிலுவையில் அடிக்கிறாங்க அப்படி என்பதை தெரிந்து கொள்ளணுன்ட்டு அவன் அங்கே நின்று கொண்டு இருந்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது பைபிளில் அப்படி ரெக்கார்ட் பண்ணல, ஆனால் அப்படி இருந்திருக்கிறான். அப்படி இருந்ததுனால அங்கே என்ன நடந்ததுன்னு கவனிச்சிருக்கிறான். அந்த கவனித்த பிறகு அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அந்த மாற்றம் உண்டானதுனால அவன் வந்து யூதனாய் இருந்த அவன் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கொஞ்சம். சரி, இன்னைக்கு அவன் அப்படி என்ன பார்த்துருப்பான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையில் அவன் பார்த்த 6 காரியங்கள், அது அப்படியே இங்கே இந்த மத்திய 27 நம்ம இப்போ வாசித்த வசனங்களில் அப்படியே இருக்குது. அவன் என்ன பார்த்துருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த 28வது வசனம் நினைக்கிறேன், இல்லை 33வது வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஓகே, இதை பாருங்க. கசப்பு கலந்த காடியை இயேசுவுக்கு கொடுத்தாங்களாம். அதாவது சோர் வைன் அப்படின்ட்டு, அதாவது கசப்பு கலந்த காடியை ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா, சிலுவையில் ஒரு மனுஷனை அரைஞ்சிருக்கும் போது அந்த அந்த வலி, அந்த வேதனை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை நம் பண்ணுறதுக்கு, அந்த சரீரத்தை நம் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த வலியெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்குது, கொஞ்சம் இறக்கப்பட்டு அப்படி கொடுப்பாங்களாம். இந்த காடியை கொடுப்பார்கள். அப்போ கொடுக்குறப்போ மத்தேயு எழுதுறாரு காடியை கொடுத்தார்கள்ட்டு. யோவானில் வந்து அவர் வந்து இந்த வார்த்தை நிறைவேறும்படி இது நடந்துச்சுன்னு எழுதியிருப்பார். யூஸ்வலாக மத்தேயோட பாணி தான் அது. மத்தேயு வந்து எல்லா முக்கால்வாசி வசனங்கள்ல, அதாவது தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படி தான் மத்தேயு எழுதுவார். ஒரு சில இடங்களில் மத்தேயு அதை சுட்டி காட்டலை, ஆனால் அதை சுட்டி காட்டாத அந்த வசனங்கள் எல்லாம் யோவான் சுட்டி காட்டுறாரு. யோவான் எப்படி சுட்டி காட்டுறாரு தெரியுமா? இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்தது, பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் தான் சிலுவை அப்படின்றதை இவன் பார்க்குறான். யார்? இந்த யூதன் பார்க்குறான். இந்த சிறைனை ஊரானாகி யூதன் என்ன பார்க்குறான்னா, கசப்பு கலந்த காடியை கொடுத்தாரு. இது சங்கீதம் 69:21 அப்படியே வருது. அப்போ இவன் பார்த்துருப்பான். ஏன்னா சங்கீதத்தை வந்து யூதர்கள் வந்து ஜப புஸ்தமாக கருதினார்கள். ஓகேயா? ஜப புஸ்தமாகனா அவங்களுக்கு அத்துப்படி பழைய ஏற்பாடு வந்து ஃபுல்லாக ஈஸியாக அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா 13 வயசுலேருந்து அவங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நம்ம பென்ஹனனுக்கு போன வாரம் இது நடந்துச்சு இல்லையா, இது பர்த்டே, அவர் 13 இயர்ஸ்ன்ட்டு. அப்போ தான் நான் சொன்னேன், 13னா சன் ஆஃப் கமாண்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். அது பார் மிட்ஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் திஸ் ஏஜ். அது மட்டும் இல்லை, இன்னையிலேருந்து நீ வந்து எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிடணும். எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும், எல்லா முழு பழைய ஏற்பாடையும் படிக்க ஆரம்பித்து அடுத்து 2 வருஷத்தில் வந்து அவங்க ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அப்போது சங்கீதம் இதெல்லாம் வந்து ஜபம். அவங்களுக்கு ஜபம்னா டெய்லி அதை பண்ணுவாங்க. அப்போ வந்து எந்த சங்கீதத்தில் என்ன வார்த்தை இருக்குது அப்படின்றது யூதர்களுக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். இவரோ குடிக்க மனதில்லாதிருந்து இது அப்படியே வந்து சங்கீதம் 69:21. அப்போ இவன் பார்க்குறான், ஐயோ இது சங்கீதத்தில் வருமே. அப்போ இவர் அதை அந்த சூழ்நிலை அப்படியே நடக்குது. அப்படி பார்த்த உடனே, ஓகே ஒருவேளை இவர் மேசியாவாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக வந்திருக்கும். ஏன்னா இது அப்படியே வருது. அப்போ யூதனாக இருக்கிற அவனுக்கு இது அப்படியே வருது. எப்படி, ஐயோ சங்கீதத்தில் இப்படி சொல்லியிருக்குது அப்படின்ட்டு. அப்போ அதை பார்த்த உடனே இவன் நினைக்கிறான், ஒருவேளை இவர் இருக்கலாம், இவங்க சொல்கிறபடியெல்லாம் கிடையாது, அவர் கண்டிப்பாக வந்து மேசியாவாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். 2வது பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க எப்படி நடந்துச்சு. தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு யோவான் எழுதுறாரு. மத்தேயு இதை கூட சுட்டி காட்டலை, இது தீர்க்கதரிசியால் நடந்ததுன்ட்டு. ஆனால் யோவான் எழுதுறாரு, இது இந்த அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள்ல அந்த சிலுவையில். நீங்கள் உங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியும்ல. அப்போ அந்த வஸ்திரங்களை பங்கிட்டு கொள்கிறப்போ இது ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு மத்தேயு கூட அதை எழுதலை. எப்பயும் எழுதுகிறவர் அதை எழுதலை, ஆனால் யோவான் எழுதுறாரு. அவர் எழுதாட்டிலும் இவர் எழுதுறாரு. அதனால தான் 4 சுவிசேஷங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் விட்டதை ஒருத்தர் எழுதுவாங்க. ஏன்னா
இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து கேள்விப்பட்டு எழுதுகிறாங்க. ஆனால் யோவான் வந்து அங்கேயே நிற்கிறாரு. அதனால் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் அந்த சிலுவை காட்சியை அப்படியே தத்ரூபமாக எழுதுறாரு. அதனால தான் அவர் எழுதுறத கேட்டுட்டு தான் இவங்கெல்லாம் அப்படி எழுதுறாங்க. அப்போ கேட்டு எழுதும்போது சில நேரங்களில் சில வார்த்தைகள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 4 சுவிசேஷங்களையும் நம்ம படிக்கணும். ஓகேயா? நாங்கள்லாம் இதில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்போ அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ் வரும். அதில் வந்து World War I, World War II பற்றிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அப்போ வந்து இந்த வருஷம் World War I, அடுத்த வருஷம் World War II தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே படிச்சுட்டு போனால் கடைசியில் அங்கே World War I வந்திருக்கும். ஏன்னா சிக்கனமாக படிக்கிறது தான் எங்கள் பாலிசியாக இருந்துச்சு. அப்படி இல்லை, பைபிளை கூட நம்ம சிக்கனமாக படிக்கக்கூடாது. பைபிளை 4 சுவிசேஷங்கள், அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் விட்டதை ஒருத்தர் சுட்டி காட்டுவார். அதனால தான் யோவான் எழுதுகிறார் பாருங்கள். இது எங்கே வருதுன்னா சங்கீதம் 22 அப்படியே வருது. உங்களுக்கு தெரியும் சங்கீதம் 22 இட் இஸ் கால்டு என்ன சங்கீதம்? மெசையானிக் சாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா சிலுவையில் என்ன நடந்ததோ அது அப்படியே வந்து சங்கீதம் 22 வருது. அதில் என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் அப்படின்னு வருது. இதை கேட்குறான். இதை கேட்டவுடனே இவன் உள்ளம் பதைக்குது. சிறைனை ஊரானாகிய சீமோன் இதை கேட்குறான். கேட்ட உடனே ஐயோ சங்கீதம் 22 வருமே, அதை அப்படியே இவர் சொல்கிறாரு. இவர் தான் மேசியாவாக இருக்குமோ அப்படின்ட்டு அவனுக்கு உள்ளமெல்லாம் பதம்பதுக்கு. இவரையா இவனுக்கு பிடிச்சி அடிச்சிருக்காங்க, இவரையா வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க, இவரையா இந்த சிலுவையில் வச்சு அரைஞ்சிருக்கிறாங்க. ஐயோ இவர் மேசியாவாக தான் இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 22 வருது. ஏன்னா சங்கீதம் அவங்களுக்கு நல்லா தெரியும். 22 வருது அப்படியே சொல்கிறாரு பாருங்கள். இயேசு நிறைய சங்கீதம் 22 வர்றது தான் ஃபுல்லாக கோட் பண்ணுறாரு சிலுவையில். அப்போ பாருங்கள், அவர் சிலுவையில் இருக்கும்போது கூட, மரித்து கொண்டிருக்கும் தருவாயில் கூட, சிலுவையில் அடிப்பட்ட போதும், அவர் ரத்தம் சிந்தின போதும் அவருடைய எண்ணமெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டில் என்னை பற்றி சொல்லப்பட்டவைகளெல்லாம் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவருடைய எண்ணங்கள். அதனால தான் சங்கீதத்தை அவர் கோட் பண்ணுறாரு. சிலுவையில் சுமந்துட்டு இருக்கும்போது யாராவது சங்கீதமாக நினைக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் அவர் வந்து சங்கீதத்தை ஏன் கோட் பண்ணுறாருன்னா, அதை நிறைவேறுதல் தான் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன்னுட்டு. அதனாலேயே வந்து அவருக்கு வந்து இந்த சிலுவையை சுமப்பது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ இவன் பார்க்குறான், இவனுடைய உள்ளமெல்லாம் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, இவர் தான் மேசியா, கண்டிப்பாக இவர் தான் மேசியாவாக இருக்கணுன்ட்டு அவனுக்கு அது படுது. ஓகேயா? சரி, அடுத்தது 3வது. அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். சரி, 3வது இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவருடைய அந்த சிரசில் மேலே எழுதி வச்சிருக்காங்க. இதையும் வந்து இவர் வந்து இது வந்து மத்தேயுல சொல்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. மத்தேயு என்ன சொல்கிறாரு? இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசுன்ட்டு. மார்க்கு சொல்கிறாரு யூதருடைய ராஜா, அப்படிதான் மட்டும்தான் சொல்கிறாரு. லூக்கா சொல்கிறாரு இவன் யூதருடைய ராஜா. மார்க்கு யூதருடைய ராஜா, லூக்கா இவன் யூதருடைய ராஜா, இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு அப்படின்னு மத்தேயு சொல்கிறாரு. ஆனால் யோவான் அதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அவர் அங்கே நிற்கிறாரு. அவர் சொல்கிறார் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, அப்படி தான் எழுதியிருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இவன் பார்க்குறான், இது நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன் அப்படி எழுதியிருக்கு தெரியுமா? ஏன் அப்படி எழுதியிருக்கு? யூதருடைய ராஜான்னு ஏன் எழுதியிருக்கு? ஏன்னா இயேசுவின் மேலே இருந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவருடைய குற்றச்சாட்டு உண்மையாக அவரை சிலுவையில் அறையிறதுக்குரிய குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சுன்னா, இவன் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொல்லி தேவ தூஷணம் சொன்னான் அப்படின்றதுதான். அதுதான் ஒரிஜினல் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு என்னதுன்னா, யூதர்களுக்குள்ளே வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு அதாவது கடவுளை தூஷிக்கிறது, கடவுளை இவன் தூஷித்துட்டான், ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட்டு வந்து மரண தண்டனை அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளாக இருக்கிற சட்டம் எது யூதர்களுக்குள்ளாக. ஆனால் அவர் சிலுவையில் இவங்களால் அறைய முடியாது, யூதர்களால் அறைய முடியாது, அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. சிலுவையில் அறைய முடியக்கூடிய ஒரே ஆட்கள் யாருன்னா ரோமர்கள் தான். ஏன்னா அவங்க தான் வந்து
அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவங்கக்கிட்ட தான் கவர்மெண்ட் இருக்குது. அப்போ இவர் தேவதூஷணம் சொன்னான்ட்டு இல்லை. மத்தேயு 6வது அதிகாரத்தில் அப்படி தான் இருக்குது. 27 நீங்கள் வரும்போது அந்த குற்றச்சாட்டை மாற்றுகிறார்கள். எப்படின்னா, இவர் தன்னை ராஜா என்று சொல்லி கொண்டார், யூதருடைய ராஜா அப்படின்ட்டு. அப்போ ராஜான்னு சொன்னாதான், தன்னை ராஜான்னு சொன்னாதான் இவங்க ரோமர்கள் சிலுவையில் அறைவாங்க. ஏன்னா நான் ராஜாவாக இருக்கிறேன், அதாவது என்னுடைய அரசாட்சியின் கீழ் இருக்கும்போது நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த குற்றச்சாட்டு யூதருடைய ராஜா அப்படின்றதுனால தான் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. நீ யூதருடைய ராஜாவா அப்படின்ட்டு பிலாத்தெல்லாம் கேட்கணும். அப்போ ஆம் நீர் சொல்லுகிறபடி தான்ட்டு. ஆனாலும் அவனுக்குள்ளாக தெரிஞ்சது இவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, அவன் எப்படியாவது விடுவிக்கணும்னு தான் நினச்சான். ஆனாலும் முடியல. இவங்க எல்லாரும் மாப் சைக்காலஜி, அதுதான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சிலுவையில் அறையும் அப்படின்ட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தால் அவனால் என்ன பண்ண முடியும்? அதனால என்ன பண்ணுறான் அப்படி சொல்லலாம். அதுக்கு பேர் தான் மாப் சைக்காலஜி. அதாவது ஒன்றுமே தெரியாது, சும்மா எதையாவது சொல்லிகிட்டு இருக்குது. அப்படி கூட்டமாக சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. இவர் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இவன் பார்க்குறான், இவர் உண்மையிலே யூதருடைய ராஜா தான். ஏன்னா யூதருடைய ராஜா என்னெல்லாம் சிலுவையில் சொல்லுவார்ன்றதை இவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இவன் உள்ளம் பதைக்கு, ஐயோ இவர் தான் மேசியா அப்படின்ட்டு. 4வது, அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஓகே, 4வது விஷயம், 2 கள்ளர்களுக்கு நடுவில் இயேசு அறையப்பட்டார் இல்லையா? ஸோ நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், ரோமர்கள் சிலுவை எப்படி பார்த்தார்கள், அருவருக்கத்தக்க ஒன்று. அதை எவனையுமே சிலுவையில் அறையக்கூடாது என்பது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அப்போ சிலுவையில் ஒருத்தரை அறையிறாங்கன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு தப்புக்காக அறைய மாட்டாங்க. அப்போது 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாருக்கலாம், நடுவில் இயேசு இருந்தார். ஆனால் அது அந்த அவங்களுடைய அந்த ட்ரையல் நடக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்க, யாரை விடுதலை பண்ணணும்னு சொல்கிறாங்க? பரபாசை விடுதலை பண்ணணும். பரபாசும் ஒரு கள்ளனாக இருந்தான் அப்படின்ட்டு சிலர் ரெக்கார்ட் பண்ணுறாங்க சுவிசேஷத்தில். சிலர் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா, அவன் ஒரு பேர் போன மனுஷனாக இருந்தான் அப்படின்ட்டு. பேர் போனன்னா அதாவது இந்த தவறான வழியில் பேர், நல்ல பெரிய பேர் எல்லாம் இருக்கும்ல, நொட்டோரியஸ் ஃபேமஸ் வேறு, நொட்டோரியஸ் வேறு. அந்த நொட்டோரியஸ் கிரிமினல்னு வருது. ஓகே, அப்போ நொட்டோரியஸ் கிரிமினல்னால் என்ன அர்த்தம்னா, அவன் இந்த ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன், அதனால் அவனை சிலுவையில் அறையிறதுக்கு அவங்களுக்கு சிலுவையில் அறையிறதுக்கு இஸ் குவாலிஃபைடு. அவனை சிலுவையில் அறைய முடியும், அறையலாம். ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இயேசுவை அறையுங்க, பரபாசை விடுதலை செய்யுங்கன்ட்டு. அப்போ பரபாசும் ஒரு கள்ளனாக இருந்தான், அவனும் ஒரு கிரிமினலாக இருந்தான். ஒரு வெறும் சும்மா அந்த திருட்டு அந்த மாதிரி இது பண்ணுறவங்கள அறைய மாட்டாங்க. அறையிறது கிரிமினல்ஸை தான் அறையுவாங்க. அதுவும் அரசாங்கத்துக்கு விரோதமாய் செய்கிறவர்களை தான் அறைவாங்க. அப்பேற்பட்ட ஒருவனாக இருந்தான். அந்த இடத்துல தான், அப்போ அந்த இடத்துல இயேசு அறையப்படுறாங்க. இதெல்லாம் சிம்பாலிக்கு இல்லையா? இயேசு அறையப்படுகிறார், பரபாசின் இடத்திலே இயேசு அறையப்படுகிறார். பரபாசை போன்ற எல்லாருக்காகவும் இயேசு நடுவில் அறையப்பட்டார். நம்மளும் பரபாசை போல தான், நம்மை போல பரபாசாய் இருக்கிற அத்தனை பேர்களுக்காகவும் இயேசு நடுவிலே சிலுவையிலே அறையப்பட்டார். அதுவும் எப்படி அறையப்பட்டார்? 2 கள்ளர்கள் நடுவிலே அறையப்பட்டார் அப்படின்னு வருது. இவங்க 2 பேர் கள்ளர்களாக மட்டும் இருக்க முடியாது சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில். இவங்கெல்லாம் பரபாசுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரபாசுடைய நண்பர்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களும் இவங்களோட சேர்ந்து கலகம் பண்ணினவர்கள், அதனால தான் அவங்கள அறையிறாங்க. அப்போ 2 கள்ளர்கள் இருந்தாங்க. அந்த 2 கள்ளர்களும் இயேசுவை என்ன பண்ணுறாங்க? நிந்திக்கிறாங்க. இயேசுவை நிந்திக்கிறாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட மனுஷன் இப்படி அப்படின்ட்டுலாம் ரொம்ப நிந்திக்கிறாங்க. அப்போ ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்த மனம் திரும்பி என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு. அப்போ நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போதுன்றான். அப்படின்னா ராஜ்யத்தின் செய்தியை கேட்டிருக்கிறான் அவன்.
இயேசு வந்து பிரசங்கம் பண்ணதெல்லாம் ராஜ்யத்தின் செய்தி. அந்த ராஜ்யத்தின் செய்தியை அவன் கேட்டிருக்கிறான். கேட்டுட்டு தான் வந்து அவனுக்கு இங்கே மனம் திரும்ப முடிஞ்சுது. மனம் திரும்ப இருக்கு. அப்போ ராஜ்யத்தின் செய்தி மனம் திரும்ப வைக்கும். அதனால தான் ராஜ்யத்தின் செய்தியை பேசுகிறவளாகி நம்ம இருக்கணும் எப்பயுமே. கடவுளுடைய ராஜ்யம் வந்து விட்டது. அப்படி தான் இயேசு சொன்னார். எல்லாம் அவருடைய பிரசங்கத்தின் சென்ட்ராலிட்டி ஆஃப் ஹிஸ் மெசேஜ் வந்து கிங்டம் ஆஃப் காடு. அப்போ கிங்டம் ஆஃப் காடை கேள்விப்பட மனிதர்கள் மாறுவார்கள். அப்படி தான் அவன் மாறினான் பாருங்க. ஆண்டவரும் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிக்கிடுங்க. அவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்றாரு. சரி, ஒரு கள்ளனை ஏன் அந்த ஒரு கள்ளனை வந்து ஏன் அவனை வந்து ரட்சித்தார் தெரியுமா? ஏன் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை ரட்சித்தார்? ஏன்னா அவனை மாதிரி தப்பு பண்ணவங்க, அவனை மாதிரி ரொம்ப மோசமான பாவிகள் யாராக இருந்தாலும் யாருமே சொல்லக்கூடாது என்னையும் கடவுள் ரட்சிப்பாரா, மோசமாக இருக்கிற என்னையும் பாவியாக இருக்கிற என்னையும் கடவுள் ரட்சிப்பாரான்னு யாருமே சொல்லக்கூடாது. அவனை ரட்சித்தார்னா உங்களையும் ரட்சிப்பார். அவனையே ரட்சித்தார்னா நம்ம எல்லாரையும் அவர் ரட்சிப்பார். அதை காண்பிப்பதற்காகத்தான் அவனை ரட்சித்தார். யார்? அந்த கள்ளனை. ஏன் ஒருத்தனை ரட்சித்தார், ஏன் இன்னொருத்தனை ரட்சிக்கலை? ஏன் இன்னொருத்தனை ரட்சிக்கலைன்னா, ரட்சிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும், அப்போ தான் அது உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா, நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறணும்னா நீங்கள் விசுவாசிக்கிறவளாக இருக்க வேண்டும். அதை காண்பிப்பதற்காகத்தான் ஒருத்தனை ரட்சித்தார். ஓகே, சரி. அடுத்து 5வது அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். சரி, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள், அந்த சிலுவையில் இயேசு வந்து அங்கே அரைஞ்சிருக்காங்க. அந்த வழியாக நடந்து போகிறான். இவன் வந்து வழிப்போக்கன், இவன் நடந்து போகிறான். இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே அப்படின்ட்டு. இவன் யார்? இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு தெரியாது. இவன் என்ன கோர்ட்டுக்கு போனானா, இல்லை லாயரை பார்த்தானா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தானா? ஒன்றுமே இல்லை. சும்மா அந்த வழியில் போகிறவன்லாம் வந்து இஷ்டத்துக்கு என்னத்தையாவது சொல்கிறது. நம்ம யூடியூப்பில் போட்டு விட்றாங்கல்ல இஷ்டத்துக்கு, இவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், அது மாதிரி தான் வந்து இஷ்டத்துக்கு. அதாவது இவனுக்கு என்ன இது நடந்துச்சுன்னு தெரியாது. இவர் தப்பு பண்ணாரா, இவர் பண்ணலையா, இவர் என்ன தப்பு பண்ணார், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவன் பாட்டுக்கு வந்துட்டு சும்மா போகிற போக்கில் என்னத்தையாவது சொல்லிட்டு போகிறார். அப்படி தான் வந்து தேவாலயத்தை எடுத்து அது தலைகளை துலுக்கி, ஏய் இப்படி தானே சொன்னேன், இப்படி தானே அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் அந்த ஸ்லைடு அங்கே பின்னாடி வரும். அவங்க ரொம்ப மெசேஜில் மூழ்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லைட் பின்னாடி வரும். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே அப்படிலாம். ஸோ இப்படி இந்த ஒரு விஷயமும் நடந்துச்சு. யார்? இவங்க வந்து நிந்திக்கிறார்கள். யார்? சும்மா வரவும் போகிறவங்களாம் நிந்திக்கிறார்கள். பாருங்கள், யாருமே வந்து இதில் கனெக்டடே ஆகலை, ஆனால் அவங்களாம் நிந்திக்கிறாங்க. இப்பேற்பட்ட நிந்தனையெல்லாம் இயேசு வாங்கினார். ஏன்னா நம்ம வந்து விடுதலை ஆக்கப்படணும் இதுலேருந்துன்ட்டு. சரி, அடுத்து கடைசியாக அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நிந்தித்தது யார்? சும்மா நடந்து வரவங்களாம் நினச்சோம். இப்போ நிந்திக்கிறது யார்? பிரதான ஆசாரியரும் மூப்பரும். அவங்கெல்லாம் நிந்திக்கிறாங்க. அதாவது ப்ரீஸ்ட்டு, சீஃப் ப்ரீஸ்ட், இவங்க எல்லாம் எப்படி சொல்லி நிந்திக்கிறாங்கன்னா, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவன் வந்து இப்போ சிலுவையிலேருந்து இறங்கி வரட்டும், அப்போ ரட்சிப்போம், அப்போ நாங்கள் விசுவாசிப்போம். இது அப்படியே சங்கீதம் 22 வருது. இதெல்லாம் சிறைனை ஊரானாகிய சீமோன் பார்க்குறான். ஐயோ, இது அப்படியே சங்கீதம் 22 வருது. இவர் நிச்சயமாக இவர் மேசியா தான், இவர் மேசியா இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் நின்று பார்க்குறப்போ அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே சங்கீதத்தில் வர்றதை சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் சங்கீதம் எல்லாமே, அதுவும் இந்த வசனங்கள்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அவன் பார்க்குறான், இது அப்படியே பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக தான் இந்த மேசியா வந்து இங்கே மரிக்கிறார். இந்த மேசியா மரித்தது வந்து சும்மா இவங்க ஒன்றும் பிடிச்சி அரைஞ்சதுனால கிடையாது. இது அவருடைய திட்டத்தின்படி, பிதாவின் திட்டத்தின்படி வந்து அவர் மரிக்கிறாரு. இவர் தான் மேசியா என்பதை வந்து அவன் அந்த
அன்றைக்கு வந்து அவன் உணர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் அப்போஸ்தலர்களை போய் நாடி தேடி அதுக்கப்புறம் இது 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 என்ன அப்படின்றத ரொம்ப கற்றுக்கொண்டு அப்புறம் அவன் கிறிஸ்தவனாக மாறி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. பேர் உங்களுக்கு தெரியும். யார் பேர்? ரூஃபஸும் அலெக்சாண்டரும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கு. அப்போ சிலுவை காட்சியை கண்டால் ரட்சிக்கப்படலாம். இதுதான் வந்து உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய எண்ணத்திலே சிலுவை காட்சி அவன் காண்கிற விதத்திலே நாம் காண வேண்டும். அப்படி கண்டால் நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்படுவோம். பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், நம்ம நிறைய இடங்களில் நீங்கள் போனீங்கன்னா இயேசுனுடைய அந்த சிலையெல்லாம் சில இடங்களில் இருக்கும். அதெல்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. எப்படி இங்கே 2 சொட்டு ரத்தம், இங்கே 2 சொட்டு ரத்தம், இங்கே 2 சொட்டு ரத்தம், அவ்வளோதான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தொட்டு கும்பிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் கல்வாரி சிலுவையில் அவர் அப்படி இல்லை. எப்படி சரீரமெல்லாம் உழுத நிலம் போல் ஆச்சு, சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது, ரத்தம்லாம் அப்படியே தொங்குது, ரத்தம்லாம் அப்படியே வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் கூட அதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காட்சியாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது அவர் சரீரம். இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரிலாம் நீங்கள் இமேஜின் கூட பண்ண முடியாது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு கோர மரணம்? ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, பாவத்தின் சம்பளம் அப்படிப்பட்டது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்ல, டெய்லி சின்ன சின்ன தப்புகள், எல்லா தப்புக்குமே வந்து நம்மளை விட்டால் நம்ம வந்து டெய்லி சிலுவையில் நம்ம அறையப்பட்டுருக்கணும். டெய்லி சிலுவையில் டெய்லி ரத்தம் சிந்துகிறவளாகத்தான் நாம் இருந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை இயேசு வந்து எல்லாவற்றையும் தன்னிடமாக அவர் அதை எடுத்துக்கொண்டார். அதுதான் வந்து இன்றைக்கு குட் ஃப்ரைடே. அதனால தான் இன்றைக்கு இந்த ஃப்ரைடே வந்து குட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் எது? ஏன்னா நம்ம பாவங்கள், நம்ம சாபங்கள் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டதுபடினால இன்றைக்கு அதெல்லாம் இன்னைக்கு நம்ம அநீதி உள்ளவர்களுக்காக அவர் மரித்தாராம். ஏன்னா ஏன் அப்படி? ஏன்னா நீதியே அறியாத நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். அதனால தான் பாவமே அறியாது அவர் பாவமானதுக்கு ரீசன் நீதியே அறியாத நம்மளை நீதிமான்கள் ஆக்குவதற்காக தான். ஸோ அவருடைய இப்போ சாபங்கள் எல்லாம் அவர் மேலே போயிடுச்சு, ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நம்ம வந்து. ஸோ எப்படி எல்லாரும் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கண்ணுக்கு முன்னால் அவர் ரட்சித்து கொண்டிருக்கார். செத்து தான் ரட்சிக்கணும், அது இப்படி தான் ரட்சித்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு புரியல, ஆனால் இயேசு ரட்சித்து கொண்டிருக்கிறார். இவங்க சொல்கிறாங்க இவன் ரட்சிக்கட்டும், அவர் ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா செத்து தான் ரட்சிக்கணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் செத்து அவர் நம்மளை ரட்சிக்கிறார். ஓகே, சரி. சிலுவையில் யூதர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் என்னத்தை தேடுவாங்கன்னு, எப்போயுமே அற்புதத்தை தேடுவாங்க இல்லையா? கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள். அவங்க தான் அப்போ. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஏன்னா சிலுவையில் தான் நீங்கள் கேட்குற அற்புதமும் இருக்குது, நீங்கள் கேட்குற ஞானமும் அதில் தான் இருக்குது. அதனால தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இன்றைக்கு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை நாம் பார்ப்போம். சிரேனே ஊரானாகிய சீமோன் எப்படி பார்த்தானோ அப்படி பாருங்கள், உங்களுக்கு அது ரட்சிப்பாக இருக்கும். ஓகே, சரி. கடைசியாக ஒரே ஸ்லைடு, அதை முடிச்சிடுறாங்க. ஏன்னா ஹீப்ரூவில் ஒன்றாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, கடைசி ஸ்லைடு பாருங்க. இவர் சொல்கிற யோவான் என்ன சொல்கிற, சிலுவையில் என்ன எழுதி வச்சுருந்தாங்க மேலே? இல்லை, தமிழில் சொல்லுங்கள். மேலே என்ன எழுதி வச்சுருந்தாங்க? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, அப்படி தான் எழுதி வச்சுருந்தாங்கன்ட்டு யோவான் ரெக்கார்ட் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் இது. யெஷுவா ஹா நகட்ஸ்ரீ வே மேலேக் ஹா யகூதீம் அப்படின்ட்டு. யெஷுவானா இயேசு, யெஷுவா ஹா நட்சரி அப்படின்னா நசரேயனாகிய, ஹா நட்சரின்னா நசரேயனாகிய, வே மேலேக்னா கிங்கு, வே மேலேக்னா ராஜா, வே மேலேக்னா அண்ட் த கிங். ஓகே, வே மேலேக் ஹா யகூதீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நசரேயனாகிய யூதருடைய ராஜா, யூதர், அதான் யூதர். ஸோ அப்போ அதே மாதிரி பாருங்க, அந்த ஆக்ரோஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யெஷுவா ஹா நட்சரி, வே மேலேக் ஹா யகூதீம், YHWH, தட் மீன்ஸ் யாவே அப்படின்னா யாவேன்னா என்னது? லார்டு, கடவுள்.
அதனால தான் வந்து யூதர்கள் வந்து இதை பார்க்குறாங்க. பிலாத்து வந்து இதை எழுதி வச்சுருக்கான். இங்கே மேலே இயேசுவின் சிலுவைக்கு மேலே இந்த வாசகத்தை எழுதி வச்சுருக்கிறான். எழுதி வச்சப்போ இவங்க வந்து பிலாத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி எழுதாதீங்க, யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொன்னார் நான் தான் யூதருடைய ராஜா, அப்படி எழுதுங்க. ஆனால் பிலாத்து என்ன சொல்கிறான், நான் எழுதினது கடவுள் வந்து எதையும் மாற்ற மாட்டார். அவர்தான் கடவுளே வந்து நமக்காக அவர் மரித்தார். அவர் மனிதனாக மட்டும் மரிக்கலை, ராஜாவாக மட்டும் மரிக்கலை, கடவுளாகவே மரித்தார். மனிதனுக்காக மரித்தார், கடவுளே இறங்கி வந்து மரித்தார். அதுதான் அந்த யாவே சிலுவையில் தொங்கின கடவுள். இன்றைக்கு அவரை நினைச்சு பாருங்க. சிலுவை காட்சியை நினைத்தால் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்துச்சா? God bless you. Thank you. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? Praise God. Thank you Lord. ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பெரிய வெள்ளி அன்றைக்கு, இந்த இனிய வெள்ளி அன்றைக்கு சிலுவையில் தொங்கின கடவுளை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் தொங்கினீங்க கர்த்தாவே. எல்லா நோய்கள், பலவீனங்கள், எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் சிலுவையில் நீங்கள் சுமந்தீங்க. எங்கள் சாபத்தை நீங்கள் சுமந்தீங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே சொந்தமாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனை பாடி ஆராதித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாய் பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, தம்மை தாழ்த்திய பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, அது பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, அது பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, அது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, அது பூரண அன்பு. ஆமென். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.